வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சின்னா என்ன தெரியுமா? தெரியும் சார். வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. பட்டாம்பூச்சி பார்த்துருக்கியா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை. பட்டாம்பூச்சிக்கு எத்தனை கால்? நாலா? தெரியல. நாலான்னு என்ன கேட்குறியாம்மா? நீ சொல்லுமா. பட்டாம்பூச்சிக்கு எத்தனை ரெக்கை இருக்கும்? ரெண்டு. நாலு தத்தா. ஓகே, நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன்னா, எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்? எட்டு கால். எப்படி தெரியும்? பேரே எட்டு கால் பூச்சி சார். பேர் வைக்கலாம்ப்பா. எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்? எட்டு கால் தாங்க. நீ கணக்கு போட்டியா? 8 கால் இருக்கிறதுனால தான் தாத்தா 8 கால் பூச்சின்னு சொல்றாங்க. ஒரு பையன்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. அவன் அப்படியே உட்காந்து கணக்கு போட்டான். 1 2 3 4 கால் சொன்னான். அவங்க தாத்தா என்னம்மா செஞ்சார்? காலையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டினார். 8 கால் பூச்சி பேர்லேயே இருக்குதா இல்லையா 8 கால்னு? எனிவே, ஸோ பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சின்னா என்ன? பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த பட்டாம்பூச்சி அழகாக உருவாக்குறதுக்கு முன்பதாக அது எப்படி இருந்துச்சு? பயாலஜி படிச்சிருக்கியா? சயின்ஸு? சயின்ஸ் வருதா? எப்படி இருக்கும்? எக்கா இருக்கும். எக்லேருந்து என்னவா மாறுது? எக்லேருந்து கேட்டர்பில்லர். எக்கில் ஃபர்ஸ்ட் எக்கு கேட்டர்பில்லர். எக்காக இருக்கும் போது அதுக்கு ஒரு அழகு இருக்குதா? இல்லை தாத்தா. தோற்றம் இருக்குதா? இல்லை. கேட்டர்பில்லராக இருக்கும் போது தோற்றம் இருக்குது, ஆனால் குண்டப்பாவாக இருக்கும். கொழு கொழுன்னு குண்டாக இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப விரும்பத்தக்க ரூபமும் இருக்காது. கேட்டர்பில்லர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன? பியூப்பா, கூடு. ஒரு கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே வந்து இன்னும் உருவாகுது. லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? கூட உடச்சி பட்டாம்பூச்சி வெளியே வரும். வெளியே வந்தால் வரும் அழகாக இருக்கும் இல்லையா? அதுதான் உங்களுடைய பருவம். குழந்தையிலேருந்து சில்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ அடுத்த அடால்ட் பெரியவங்க குரூப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ நீ எந்த குரூப்பில் இருக்கிற? டீன்ஸ். இப்போ டீன்ஸ் தான் இந்த தேர்ட் ஸ்டேஜ், பட்டாம்பூச்சியாக வரும் ஸ்டேஜ். ஆனால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பட்டாம்பூச்சின்னு பேர் வச்சதுக்கு என்ன காரணம்னா, உங்களை வந்து ஆவிக்குரிய லைஃப்பில் வளர வைக்கிறது, வளர்ச்சி அடைவதுக்கு. ஓகே, ஆல் ரைட். ஓ, உன்னை பற்றி சொல்லவே இல்லையா? உன் பேரை சொல்லுமா. என் பேர் பிளெஸி தாத்தா. லெஸ்ஸி என்ன படிக்கிறீங்க? 10th முடிச்சுட்டு 11th போகிறேன் தாத்தா. ஓகே, நீங்கள்? என் பேர் கெரோலினா தாத்தா. கெரோலினா? தப்பு. கெரோலினா. என் பேர் கெரோலினா. ஓகே, நீ என்ன படிக்கிற? 11th படிக்கிறேன் தாத்தா. ஓகே, நீங்கள்? என் பேர் கிடியோன் விஜய். நான் 9th போகிறேன் தாத்தா. கிடியோன் விஜய். விஜய் பத்தியா? விஜய் ஒரு வீரருக்கு பேரில். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 9th போகிறேன். ஓகே, நீங்கள்? என் பேர் சாம் டேனியல். சாம் டேனியல். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th படிக்கிறேன் தாத்தா. 10th. இந்த ஊருப்பா? பொன்னேரி தாத்தா. எல்லோரும் சென்னை தானா? ஓகே, ஸோ பரீட்சையில் நல்லபடி பாஸ் பண்ணிட்டீங்களா? பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஜெயம் பெற்று அடுத்த வகுப்புக்கு போகிறீங்க. ஸோ இனி உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வரப்போகுது, ரைட்டா? 10th இருக்கிற வரைக்கும் அது வேறு குரூப்பு. இப்போ 11th போக போகிறீங்க, அது வேறு குரூப்பு. கிளாஸ் பிள்ளைங்க எல்லோரும் ஒன்று வருவாங்களா? அவங்க கூட 10th படித்தவங்களா? குரூப்ஸ் மாறுறதுனால மாறிடுவாங்க தாத்தா. சரி, இப்போது உங்கள் வயசில் வந்து நீங்கள் அடால்ட்ஸும் இல்லை, சின்ன பிள்ளைங்களும் இல்லை, அப்படிதானே சாம் டேனியல்? ஆமாம் தாத்தா. ஆனால் சிந்திக்கிற சிந்தைலாம் எப்படி சொல்லுமா? குழந்தைங்கள மாதிரியும் யோசிக்கிறாங்க, பெரியவங்க மாதிரியும் யோசிக்கிறாங்க. குழந்தைய மாதிரியும் யோசிப்பாங்க, பெரியவங்க மாதிரியும் யோசிப்பாங்க. அப்போ நிலையானது எதுவும் இல்லை? இல்லை தாத்தா. இருக்குதா? இல்லை தாத்தா. மனசில் பாரம் இருக்குதா? அநேக காரியங்கள் போட்டு கவலையாக யோசிப்பது உண்டா? இருக்குது. கிதியோன்? இல்லை. எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக வருவேன், ஃப்ரீயாக போவியா? இல்லை தாத்தா, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு தான் கொஞ்சம் பாரம். ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கு. ஓ, எப்படி?
மார்க் வந்து ரொம்ப கம்மியாகிட்டனால ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு. அப்படியா? ரொம்ப டிப்ரெஷன்னா என்னாச்சு? சூசைட் பண்ணுற அளவுக்கு யோசிச்சானா? அவன் வந்து ரொம்ப ஸ்கூல் டாப்பர் தாத்தா. ஸ்கூல் டாப்பரா? ஸ்கூல் டாப்பர்னா எங்கள் சரி, கிளாஸ் டாப்பர். கிளாஸ் டாப்பர். அதில் வந்து கொஞ்சம் மார்க் வந்து லெஸ் பண்ணிட்டான் தாத்தா. அதுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னொரு கொஞ்சம் மார்க் இருந்தால் நல்லா இருக்குமே. கொஞ்சம் மார்க்னா எத்தனை மார்க்கு? ஒரு 500க்கு அவன் 482 ஏதோ. பாருடா, 500க்கு 482 எடுத்ததே அவன் ஒரு ஃபீல் பண்ணுறானே. அப்போ 320 எடுத்தவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? 200 எடுத்தவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? என்னப்பா? கஷ்டமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. 250 எடுத்தவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறான். 480 நானும் என்னமோ நினச்சேன். 482 இல்லை, அது என் கிளாஸில் ஒரு பையன் இருந்தான். நான் அப்போ வந்து 3rd ஸ்டாண்டர்ட். அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேர் இளங்கோவன். அவன் வந்து எங்கள் கிளாஸ் டாப்பர். ஃபைனல் ரிசல்ட் வருது, ரேங்க் கார்டு கொடுப்பாங்களா, எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓன்னு தேம்பி அழுகிறான். அவன் எல்லா பாடத்தில் சென்டம் எடுக்கிறவன். ஓகே, தேம்பி அழுகிறான். என்னடான்னு கேட்டால், வீட்டுக்கு போன எங்கள் அப்பா பிச்சு வாங்கிடுவார் அப்படின்னு ஒன்று அழுகிறான். நீ என்னடா தப்பு பண்ணேன்னு கேட்டால், நான் செகண்ட் ரேங்க் வந்துட்டேன்ல. செகண்ட் ரேங்க்கு. ஃபஸ்ட்டு ரேங்க்குக்கும் செகண்ட் ரேங்க்கும் எவ்வளோ மார்க் வித்தியாசம் தருமா? ஒரே ஒரு மார்க். ஒரு மார்க்கில் தான் இவன் செகண்ட் ரேங்காக இறங்கிட்டான். நான் சொன்னடப்பாவி, நான் 17th ரேங்க்கு. நானே அமைதியாக ஜாலியாக இருக்கிறேன். நீ இப்படி வருத்தப்படலாமா? உள்ள ஒன்றுக்கு தெரியாது எங்கள் அப்பாவை பற்றி ஒன்று புலம்ப ஆரம்பிச்சிட்டான். டிப்ரெஷன். என்ன உனக்கு மன பாரங்கள் இருக்குதா? இருக்கும் தாத்தா. எப்படி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணும்போது மார்க்ஸ் தான் முக்கியமாக தாத்தா. நம்மளை விட படிக்கலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மார்க் எடுக்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். பாரம்னா நான் வந்து வெறும் மார்க்கை மாத்திரம் இல்லை, பொதுவாகவே ஏதாவது மனசில் பாரங்கள், கவலை, அதாவது கஷ்டம் இருக்காதா? இருக்கும்ல, அதான் கேட்குறேன், இருக்குதா? இருக்குது தாத்தா. அம்மா வந்து தங்கச்சிக்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளே தான் பார்த்துட்டு இருந்தாங்க, செல்லமாக வளர்ந்தோம். இப்போ அவன் வந்து இருக்கும் தாத்தா. அப்போ வந்து எதுனாலும் அவளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். நம்மள ஏதோ கொஞ்சம் பொதுக்கிற மாதிரி இல்லை. கரெக்டு தான் தாத்தா. அப்படி இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு எனக்கு அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ வந்து அவள் வந்தோடனே அவளுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போது என்னடா நம்மளை ஒதுக்குற மாதிரி அப்போ ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன செய்வேன்? ஏசப்பா கிட்ட தான் சொல்லுவேன். அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். சரி. லஸ்ஸி? இல்லை தாத்தா. கஷ்டமே இல்லையா? சில விஷயத்தில் இருக்கும் தாத்தா. அப்படின்னா வந்துச்சுன்னா அப்படி ப்ரே பண்ணுவேன் தாத்தா. ப்ரே பண்ணுவேன். ஓகே, இப்போது ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு போய் ஜெபம் பண்ணால் உன்னால் ஃப்ரீயாக ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? அந்த பாரம் அழுத்தம். ஒரு நாள் இப்படி தான் காலையில் நான் ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ண போனால் நம்ம வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவோட ப்ரெசன்ஸ் நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கியா? அனுபவிச்சிருக்கேன். எப்படி இருந்துச்சு? அப்படி ரொம்ப சூடாக இருந்துச்சு தாத்தா. அப்போது ரொம்ப அனாண்டிங்கில் நிறைஞ்சு ப்ரேயர் பண்ண முடிஞ்சிச்சு தாத்தா. அந்த ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால தெரியுது நம்ம தாத்தா. இதுவும் 5 days கேம்பில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் தாத்தா. ஒரு ரொம்ப ப்ரெசன்ஸாக இருந்துச்சு தாத்தா. ரொம்ப சூடா ஒரு நல்ல ரொம்ப ப்ரெசன்ஸாக ஃபீல் பண்ணேன். சாப்பிடுங்க. உனக்கு நீ உன்னுடைய டெய்லி ப்ரேயர் லைஃப்பில் தாத்தா ப்ரெசன்ஸ் உணர்றியா? ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு எப்படின்னா உடனே உச்சி தலையிலேருந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஒரு மாதிரி கையிலெல்லாம். அப்போவே எனக்கு தெரியும் நம்ம ப்ரெசன்ஸ், ஏசப்பாவோட ப்ரெசன்ஸ் இறங்குது அப்படின்ட்டு. ஓகே, ஒரு அடையாளம் இருக்குது. ஆமாம் தாத்தா. உனக்கு இருக்கும் தாத்தா. நிறைய வாட்டி இருக்குமா? இருந்திருக்கு தாத்தா, நிறைய வாட்டி. எப்படி? சில டைம் வந்து அப்படியே சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். சில டைம் வந்து யாரோ என் சைட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க.
அந்த மாதிரி. உங்கள் அம்மா நடந்து போயிருப்பாங்க? இல்லை தாத்தா, ரூமில் இருப்பேன்ல தாத்தா. அம்மா ஏன் வரமாட்டாங்க ரூம்குள்ளே? நான் அது லாக் பண்ணிடுவேன். ஓ, லாக் பண்ணிவிடுறேன். அம்மா நாட் அலவுட். ஸோ ஒரு நாள் காலையில் நான் அப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதே மாதிரி கர்த்தருடைய சமூகம் வருது. வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். நீ என்னுடைய பிரசனத்தை இன்னும் அதிகமாக உணர வேண்டுமானால், இப்போ நம்ம வந்து பிரசனத்தை உணர்றீங்க, ஆனால் ஏசாமியை பார்த்தியா? இல்லை தாத்தா. பார்க்கல. பார்க்க விருப்பம் உண்டா? ஆமாம் தாத்தா. விருப்பம் உண்டா? இருக்கு தாத்தா. அப்போ என்ன தடை இருக்குது? பாரம். இதை தான் ஏசப்பா எனக்கு சொல்ல வர்றார். ஸோ உனக்குள்ள வந்து ஒரு தடை இருக்குது, உள்ளத்தில் பாரம் இருக்குது. அது என்னன்னா ஒழுங்கின்மை உள்ளத்தில் இருக்குது. அப்போ அது என்ன ஒழுங்கின்மை? கவலை, பாரம், கவலை. அப்போ அந்த பாரம் கவலை வந்து நியாயம் உள்ளதா நியாயம் இல்லாததா? அதான் அடுத்த கேள்வி. இப்போது உன் ஃப்ரெண்டா? யார் ஃப்ரெண்டு 482 எடுத்தது? இவன் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு வந்து 482 மார்க் வாங்கினா. ஆனால் 500 வாங்கலையேன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தாப்புல. அது வந்து நியாயமான ஒரு பாரமா நியாயம் இல்லாத ஒரு பாரமா? ரெண்டுமே வரும். அவளை கேட்டா அவனா அவளா? அவன். அவனை கேட்டான்னு சொல்லுவேன் அது அநியாயம், அது என்னுடைய பாரம் நியாயமானதுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுமா? நம்ம பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? இதுக்கெல்லாமா போய் இப்போ இது பண்ணுவாங்க, போடா கழுத சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி தெரியுது. அவனுக்கு அது பெரிய பாரம். ஏன்னா ஹை அச்சீவியர், ஸ்கூல்லே கிளாஸ்லேயே டாப்பராக இருந்துக்கிட்டு திடீர்னு மார்க்கு குறையும் போது அவங்களுக்கு மனசு ஒரு பெரிய லாஸ் தானே. அது பெரிய லாஸு. ப்ளஸ் வந்து வீட்டில் திட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. திட்டுவாங்களா? இல்லை தடிவாக கொடுப்பாங்க. பரவாயில்ல செல்லம், பரவாயில்ல, அடுத்த முறை நல்லா பண்ணலான்னு. இல்லை தாத்தா. அடி விழுமா? உங்கள் வீட்டில் விடுவாங்களா? திட்டுவாங்க தாத்தா. எனக்கு அடி வாங்கின நினைப்பு எனக்கு இப்போ இல்லை, ஆனால் திட்டு வாங்கியிருக்கேன். சமியன் ஒழுங்காக படிச்சியா? ஆனால் ஒன்று எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு. அந்த காலத்தில் சொல்லுவாப்புல, நீ ஆடு மேய்க்கத்தான்டா லாய்க்கு அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த சொன்னது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஆடு தான் மேய்க்கிறேன், கிறிஸ்துவின் ஆடுகளை மேய்க்கிறோம்ல. நான் இதை ஒரு நாள் உட்காந்து யோசிச்சேன், எங்கள் அப்பா சொன்னது, அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு எப்படி கரெக்டாக இருக்குது. நீ ஆடு மேய்க்க தாண்டா போக போகிற, கிதியோன் பார்த்தியா? ஸோ மனதில் பாரம். இன்னொன்று வந்து உலக கவலைகள். உலக கவலைன்னா என்ன? இப்போ உன்னுடைய வயசுக்கு உலக கவலைன்னா என்ன? நமக்கு ஒரு பொருள் இல்லை, இப்போ நம்ம அடுத்தவங்க கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட இல்லைன்னா நமக்கு இதாக இருக்குதா? ஆசை வரும். ஆமாம் தாத்தா. இல்லையே நினச்சி கவலைப்படுவோம். ஆமாம் ரைட்டா? ஆமாம் தாத்தா. இதையோ உலக கவலை. நம்ம அது வாங்கலாம் இது வாங்கலாம், ஆனால் நமக்கு வாங்க முடியாதே. உனக்கு தான் இப்போ எல்லாமே இருக்குதாடா, நீ என்ன வாங்க போற? அது ஒரு கவலையா இருக்கும்ல தாத்தா. அது வாங்க முடியாது, இது வாங்கலாமே ஆனால் நம்மள வாங்க முடியாது. இது இடத்துல திங்ஸ்லேயே இருப்பாங்க தாத்தா. யாரோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போவாங்க, ரொம்ப அவங்களோட நல்ல லைஃப்பை வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, இப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும், அப்புறம் எப்போ என்ஜாய் பண்ண முடியும். அப்போ வந்து நம்மளுக்கும் ஒரு சின்ன ஆசையாக இருக்கும், தாத்தா இவங்கெல்லாம் ஜாலியாக பண்ணுறாங்க, சினிமா போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அப்போ வந்து அது ஒரு சின்ன ஆசை தான் தாத்தா. சினிமா போகலான்னு. இல்லை தாத்தா, தாத்தா அப்படி இல்லை. அதே நீ வரிசையாக சொல்லிட்டு வந்த, எனக்கு ஒரு ஆசை வரும்னு சொல்கிற. அப்போ நான் என்ன கேட்பேன், என்ன பிளஸி வருதா? லாஜிக் கரெக்டா? இல்லை தாத்தா, அவங்க அப்படி சொல்ல சும்மா வெளியே கரெக்டு. அப்போ அது வந்து உனக்கு ஒரு மன அழுத்தம் உண்டாக்குமா? அந்த கவலை உள்ள போய் போகுமா? பிளஸிக்கு
கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய அனுபவிப்பாங்க. அதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் உதாரணத்துக்கு அவன் சொன்ன மாதிரி தான் தாத்தா. சினிமா இல்லை தாத்தா, வெக்கேஷன் போகிறதா? ஏன் உங்கள் வீட்டிலலாம் போக மாட்டீங்களா? வீட்டில் ஃபேமிலி நீ இப்போ தானே வெக்கேஷன் போயிட்டு வந்த. ஒரு போன மாதம் நீங்களாம் குடும்பத்தோட திருநெல்வேலிக்கு போனீங்களா இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு. முதல் உங்கள் அம்மாவுடைய லீவ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாம். ஏம்மா போகிற வேலை இல்லையான்னு கேட்டது. இல்லை, இப்போ நாங்கள் குடும்பமாக தான் முதல் முறையாக போக போகிறோம், எல்லோரும் பிள்ளைங்களாம் ஆசைப்பட்றாங்க, ஒரு டூர் மாதிரி போகிறோம், போயிட்டு வந்துட்டு பாரு என்ன சொல்கிறாங்க. அது ஃபேமிலியோட போகிறது வேற, ஃப்ரெண்ட்ஸோட. ஓ ஓ இவன் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஓகே. ஃபேமிலியோட போனால் சீரியஸாக இருக்கணும்ல, ஏதோ கலாட்டா பண்ண முடியாது, காமெடி பண்ண முடியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி அனுப்புவாங்க இந்த சின்ன வயசில்? ஆனால் எங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறாங்களா தாத்தா? போகிறாங்களா? ஆமாம் தாத்தா. எங்கே? ஷாப்பிங் போவாங்க. ஷாப்பிங் அனுப்ப மாட்டாங்க வீட்டில்? பேரண்ட்ஸ் கூட தான் தாத்தா. சே, தனி அனுப்ப மாட்டாங்களா? அவங்க நல்லா மால்லாம் ஸ்கூல் கட் பண்ணிட்டு மால்லாம் போவோம். அது தப்புடா. அது தப்பு தாத்தா. அது தப்புல்ல. ஸ்கூலில் கட் பண்ணிட்டு போனால் தப்பு தானே சாம்? ஆமாம் தாத்தா, தப்பு தாத்தா. ஒரு வீக்கெண்டில் போகிறீங்க, சர்ச்சு முடிஞ்சு போகிறீங்க, அது வேற. ஸ்கூல் கட் பண்ணி போகிறது தப்பு தானே? அது செய்யலாமா சார்? கிதியோன் செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுல்ல? அல்லது டீச்சர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு நான் இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறேன், இந்த மாதிரி ஒரு மாலுக்கு போகிறேன், பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். டீச்சரும் ப்ளஸ் பண்ணி சரி போயிட்டு வாங்க, வரும்போது எனக்கு ஏதாவது 2 பீஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது ஓகே, அது வேற. அவங்க பிளஸ்ஸிங்கோட போகிறோம்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி பண்ணுவாங்களா? இல்லை உன் வயசு பிள்ளைங்க தானே, அவங்க பேரண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க, உங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் உனக்கு என்ன வயசு? 14. உனக்கு 14 தாத்தா. 14, 15. எனக்கு 13 வயசு இருக்கும் பொழுது அப்போ எங்கள் அப்பா ஒரு பெட்டி கடை வச்சுருந்தார். அப்போது பெட்டி கடைனா அது வந்து மளிகை கடை. அப்போ ஒரு ஹோல்சேலர் கடைக்கு போனோம். எங்கள் வீட்டுக்கும் அந்த ஹோல்சேல் கடைக்கும் 10 மைல் தூரம். சைக்கிளில் நான் போவேன். சைக்கிளில் போயிட்டு ஒரு 20 கிலோ பொருளை வாங்கி சைக்கிள் பின்னாடி கட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வருவேன். 13 வயசில். 13 வயசில் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் அப்பா அம்மா உடனே தெருவுக்கு அனுப்ப மாட்டுறாங்க பாரு. நான் பல முறை அப்படி உட்காந்து யோசிப்பேன். இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது, இந்த 13 வயசில் நம்ம அப்படிலாம் பண்ணோமே, அப்படிலாம் இங்கே போகணும் அங்கே போகணுமே தன்னந்தனியாக. ஃபஸ்ட்டு டைமு எங்கள் அப்பா போக சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கணும். ஓகே சைக்கிளில் போகணுமா, ஜாலி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம், அவ்வளோ டிராஃபிக் இருக்கு போகணும்ல, எவ்வளோ நம்ம ரோட்டில் போனால் எவ்வளோ மோசமாக ஓட்டுறான் வண்டியை. ஆனால் எனக்கு ஜாலி தான். இல்லை நான் பண்ணிடுறேம்மா, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. என்ன நம்ம அப்படி சொல்கிறோம், அந்த ஒரு வெறியில். எங்கள் அம்மா வேண்டான்னு கடைசி வரைக்கும் ஒத்த காலில் நின்னாங்க. அப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து கண்ணடிச்சார். அடிச்சா என்ன அர்த்தம்? போயிட்டு நீ இப்போ கண்ணடிச்சிட்டாரா? அது போதாது நமக்கு. ஏன்னா கடைசியில் அம்மா வந்து அடிக்க மாட்டாப்புல, இப்படி தான் அடிப்பாப்புல. அப்போ இவர் சொல்ல நம்ம செஞ்சோம்னா நமக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்பாவே சொல்லிட்டார். அதை சொல்லு என்ன. ஸோ அவ்வளோ தூரம் அங்கே போய் அதை ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோடனே அம்மாவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. சரி ஆபத்து இல்லாமல் பையன் போயிட்டு வந்துட்டான். இருந்தாலும் மனுஷன் பிட்டு அடிக்குமா இல்லையா அவ்வளோ டிராஃபிக்கில். ஒரு தடவை ஒரு பெரிய பாலத்தின் மேலே ஏறுறேன். அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் மூட்டை கீழே விழுந்துருச்சு நடு ரோட்டில். முன்னாடி டிராஃபிக் அடிக்கிறான், பாவம் அடிக்கிறான். எனக்கு ஒரு பயம் ஒரு பக்கம் வந்துருச்சு. ஏன்னா மேலே ஏறுது பாலத்தின் மேலே. அப்போ விழுந்துருச்சு. அப்புறம் வண்டி அங்கேயே நிறுத்திட்டு எல்லார்கிட்டையும் சாரி சார்னு மன்னிப்பு கட்டுட்டு எடுத்து மூட்டையை திரும்ப சைக்கிள் மேலே வச்சு அப்புறம் தள்ளிட்டு போனேன். இன்னும் வெயிட்டில் தள்ளிட்டு போனேன். அப்புறம் கீழே இறங்கும் போது தான் சைக்கிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சரன்னு வந்துட்டேன். இதை வீட்டிலேருந்து சொல்லியிருப்பேன், இன்ன வரைக்கும் தெரியாது. இப்போ போய் நான் சொல்கிறதுக்கும் சொன்னாலும் கேட்குறதுக்கு அவங்க 2 பேரும் இல்லை. இனி பருவத்தில் போய் தான் சொல்லணும்.
இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. எனிவே அந்த கவலை என்ன உங்கள் வீட்டு கதை மாதிரி தான் எங்கள் வீட்டு கதையும். எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஏன் ஸ்கூலில் வந்து ஷட்டில் விளையாட போகிறேன், கிரிக்கெட் ஆட போகிறேன்னா அதுக்கும் அலோட் கிடையாது. எங்கேயும் போகாத, வீட்லேயே இரு. உனக்கு வீட்லேயே அப்படி தானா? பார்த்தியா, கை கொடு. நம்ம 2 பேரோட வீடும் ஒரே டைப்பு. ஸோ அப்போ மனசில் பாரம் இருக்கும்ல, கவலை இருக்கும்ல. அந்த மாதிரி இருந்து உன்னால் ஜோம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போது உன்னுடைய மனசில் இதெல்லாம் இருக்குது, நீ ஏசாமி என்கிட்ட சொல்கிற. அப்போ நான் என்ன சாமி செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். அப்படியே அவருடைய இறுதிய கைக்குள்ளே, என்னுடைய இருதயத்துக்குள்ளே கை வருது. கையை உள்ளே விட்டு அப்படியே வெளியே எடுத்தார். வெளியெடுத்தா ஒரு 9 இன்ச்சு இருக்கிற ஒரு கியூப் கட்டி வெளியே வருது. காங்கிரீட் கட்டி பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். இந்த கட்டடம்லாம் கட்டுறாங்களே கல், அந்த மாதிரி ஒரு கல் உள்ளத்துலேருந்து வெளியே எடுக்கிறார் ஏசப்பா. 9 இன்ச்சுடா இந்த கல். அது என்னன்னு கேட்டால், இதுதான் உலக கவலை, உலக பாரம் உன் மனசுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் போட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஊழியம் செய்ய காணிக்க பத்தலையே, அது ஒரு கவலை தானே. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதெல்லாம் உன் உள்ளத்தில் எப்படி இருக்கு பாரு. இதனால தான் உன்னால் என்னை இன்னும் அதிகமாக உணர முடியல. இப்போ அந்த கல் எடுத்து என்ன செஞ்சார் ஏசாப்பா? அந்த கவலை எல்லாத்தையும் நீக்கிட்டு அப்படியே கல் எடுத்து ஒரே நொறுக்கு தூளாகி ஊதி தள்ளிட்டார். இனி கவலைப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வேதம் என்ன சொல்லி பாரு, எல்லாமே சோஸ்திர பலியோட உங்கள் கவலைகள்லாம் ஏசாமிட்ட சொல்லுங்க. ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:7 வசனம் என்ன சொல்லுது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன சொல்லுது? அவர் ஏசப்பா நம்ம கிட்ட கேட்கறதுனால நம்ம கேட்குறாரு, விசாரிக்கிறார். நல்லா இருக்கியா சேம்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அன்பா விசாரிக்கிறார்ல. இப்போ அன்பா விசாரிச்சாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட இருக்க கவலையெல்லாம் இல்லை, பாசமாக இருக்கிற, அக்கறைப்படுற. ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற? இல்லை தாத்தா, நான் ஒன்று கேட்கல. இல்லை, அந்த மாதிரி யாராவது கேட்டால் என்ன காட்டுது? நம்மளுடைய ஃபேஸில் கவலையை கவலை காட்டுதில்ல, நம்ம மேலே அக்கறைப்படுறாங்க தானே. அக்கறைப்பட்டு கேட்குறாங்க. என்ன நல்லா ஜாலியாக இருப்பேன் பிளஸி, ஏன் ஒரு மாதிரி முட வாடி போயிருக்குது? அக்கறை உள்ளவங்க தானே கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த நேரத்தில்? நமக்குள்ளே இருக்க பாரங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லணும். எப்படி? மனசை திறந்து பேசணும். இப்போ அப்பா அம்மாட்ட பேச முடியுமா சில விஷயங்கள்? இல்லை. ஓப்பனாக பேச முடியுமா? இல்லை தாத்தா. முடியுமா? முடியாது. அப்போ ஏசாப்பாட்ட சொல்லலாம்ல. சொல்லலாம். ஸோ பாரத்தை உள்ள வச்சுக்காம இருதயத்தை திறந்து ஏசாப்பாட்ட ஃப்ராங்காக பேசணும். இந்த மாதிரி மேட்டர், ஏசப்பா என் மனசில் எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது, ஆனால் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு, அது பேர் என்சைக்ளோபீடியா, கேள்விப்பட்டிருக்கியா? அது வாங்கணுன்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சுக்குவோம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே 5th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் வாங்கி தரேன்னு. எடுத்துட்டேன்டா, ஃபர்ஸ்ட் ரேங்க்கு எடுத்துட்டேன்னு போய் காட்டினேன். அப்படியா, சரி 6th பார்த்துக்கலாம். 6th எடுத்துட்டேன். ஏன்னா 7th பார்க்கலாம். 7th எடுத்தாச்சு. 8th போச்சு, 9th போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ நம்ம வந்து 10 கழுத வயசில் இருக்கிறோம். இப்போ அவங்க வந்து இல்லை, போயிட்டாங்க 2 பேரும். இந்த வரைக்கும் ஆசை நிறைய. அந்த என்சைக்ளோபீடியா நமக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை, போயிடுச்சு. என்ன அப்போது மனுஷால் என்ன தான் தாய் தகப்பனாக இருந்தாலும் அவங்களால சில காரியங்கள் செய்ய முடியும், சில காரியங்கள் செய்ய முடியாது. இப்போ ஒரு வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்தால் ஒரு அப்பா அம்மா வந்து அவங்க கையில் இருக்க பணத்தை 3 பிள்ளைங்களுக்கும் பிரித்து தான் கொடுக்கணும். ஒரே பிள்ளைக்கு எல்லா பணத்தையுமே கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? 10 ரூபா இருந்துச்சுன்னா அதில் உனக்கு 2 ரூபா, அவளுக்கு 2 ரூபா, இவனுக்கு 2 ரூபா, அவனுக்கு 2 ரூபா, இப்படி தானே பிரிக்க முடியும். 10 ரூபாய் உனக்கு கொடுத்துட்டா
மீதி 3 பேர் வந்து சண்டைக்கு வருவாங்களா இல்லையா? அப்போ ஒரு தாய் தகப்பன் வந்து ஈக்குவலாக எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் ஏசாப்பாட்ட போய் சொன்னால் 10 நான் 100 ரூபா தரமாட்டாரு. அல்லேலூயா. அதனால் மனசில் எந்த பாரம் வச்சுக்காம இருதயத்தை திறந்து ஏசாப்பாட்ட ஃப்ரீயாக சொல்லணும். திரும்ப வாசி, என்ன சொல்றது அந்த வாசனம்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் அவர் உங்களை விசாரிக்கிறார். நலமா இருக்கிறியா, சௌக்கியமா இருக்கிறியா, கவலைப்படாதடா செல்லம். இப்படி கன்னத்தில் விட அழகாக அப்படி சிக்கலி விடுவார். என்ன, கவலைப்படக்கூடாது, எனி ப்ராப்ளம் டெல் மீ அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார். அப்போ நீ என்ன சொல்லணும்? ஓப்பனாக விசாரிக்கிறார், தான் விசாரிக்கிறார். நீ நலமா இருக்கிறியா, கிதியோன் சாப்பிட்டியா, ஏன் அப்படி துரும்பா இழைச்சி போயிருக்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ரொட்டி சாப்பிடு. எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நைட்லாம் தூங்காமல் ஜெபம் பண்ணுவார். என்ன, அவர் கொஞ்சம் என வயசு தான் அவருக்கு. அப்படி நைட்டு முழுக்க தூங்க மாட்டார், நல்லா ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் ஏதோ மனசில் பெரிய பாரம் இருக்குது, அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா, ஏசப்பா வந்தார் பக்கத்தில். இங்கே கிட்டவா, அப்படியே ஒரு அம்மா தடவி விடுற மாதிரி. ஏன்னா அவருக்கு அம்மா இல்லை, சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஒரு அப்பா அம்மா விசாரிப்பாங்களே, அப்படி விசாரிக்கிற மாதிரி, தம்பி கொஞ்ச நேரம் படுத்துங்க, அப்புறம் ஜெபம் பண்ணலாம். யார் சார் அந்த ஃபீலிங்? ஏசப்பா தொட்டு அப்படி சொன்ன உடனே தேம்பி ஆளுதாராம். சே, இவ்வளோ அக்கறை ஆண்டவர் நம்ம மேலே காட்டுறாரு, இவ்வளோ அக்கறை காட்டுறாரு. அந்த வார்த்தையை அவர் உள்ளத்தை குணமாக்கியாச்சு. ஸோ ஏசப்பா நம்மளை விசாரிக்கிறாரு. அப்போ விசாரிக்கிறப்படிங்களா நம்ம என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? மனசு விட்டு பேசணும். என்ன சொல்லுது வசனம்? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து, கவலைகள் எல்லாம் வைத்து அவர் மேல் வைத்துட்டு. எப்படி வைக்கணும்? பேசுறது, ஓப்பன் ஹார்ட் டாக்கிங். இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எல்லாத்தையும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி ஏசப்பா தான் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்டு கூட அவனை கை விட்டுருவான், போட்டு கொடுப்பானுங்களே, உனக்கு விஷயம் தெரியுமா, மோசம் சொல்லுவாங்களே. ஆனால் ஏசப்பா அப்படி சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். ஸோ இன்றையிலேருந்து நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? எந்த கவலையும் மனசில் வச்சுக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும், சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, அது இருதயத்தை திறந்து ஏசப்பா கிட்ட சொல்லணும். ஆமென். ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ சில்ட்ரன். அடுத்த வாரம் சந்திப்போம்.